வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முதியோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்த 10,000 பேருக்கு அடுத்த மாதம் உதவித்தொகை வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பணி நிரந்தரம் செய்ய கோரி பிஆர்டிசி ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் தொடக்கம். அரசு பேருந்துகள் இயக்காமல் பணிமனையில் நிறுத்தம். புதுச்சேரியில் எழுந்தருளிய திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரி மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும். அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் சார்பில் செங்கொடி ஏந்தி போராட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் முதியோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்த 10,000 பேருக்கு அடுத்த மாதம் உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் மணவெளி தொகுதி திம்மநாயக்கன் பாளையம் மற்றும் பாகூர் தொகுதி மணப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை முதல் கட்டமாக 236 மற்றும் 82 நபர்களுக்கு இலவச மனை பட்டாவாக வழங்கும் விழா தவளக்குப்பம் தனியார் மருத்துவ நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச மனை பட்டாக்களை வழங்கினார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், செந்தில்குமார், அரசு செயலர் முத்தம்மா, ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அதிகாரிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, குடிசை வீடே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாற வேண்டும் என்றும் தற்போது 90% குடிசை வீடுகள் இல்லாத கல்வீடுகளாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அரசு மக்களுக்கு தேவையான திட்டங்களை அறிந்து செயல்படுத்தி வருகிறது என்றும் அரசு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படுகின்றவர்கள் யார் என்று யாருக்கும் தெரியாது எனவும் தகுதியான நபர்கள் வெளிப்படையாக தேர்வு நடத்தி தேர்வு செய்யப்படுகின்றனர் எனவும் இன்னும் ஒரு சில மாதங்களில் 1000 பணியிடங்கள் நிரப்பி வேலை கொடுக்கப்படும் என கூறிய அவர், முதியோர் உதவித்தொகை 10,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர்கள் அனைவருக்கும் அடுத்த மாதம் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவையில் அறிவித்தபடி எந்த உதவித்தொகையும் பெறாத மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் எனவும் கூறினார். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த கோரி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் 850 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மற்றும் 7வது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்தி சம்பளம் வழங்க வேண்டும் என கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை நிர்வாகம் இவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள பணிமனைகளில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருவதால் அரசு பேருந்துகள் பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 140 அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. புதுச்சேரியில் இருந்து கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என ஊழியர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அருகே புதுவை வேத பாரதி அமைப்பு சார்பில் திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திவ்ய சேவை சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே உள்ள சங்கமித்ரா மண்டபத்தில் வேத பாரதி அமைப்பு சார்பில் திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி எழுந்தருளினார். தொடர்ந்து திவ்ய சேவை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் தாச சாகித்யா திட்ட சிறப்பு அதிகாரி PR ஆனந்த தீர்த்தாச்சாரியா தலைமை வகித்தார். திருமலை திருப்பதி தேவஸ்தான உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீதேவி, பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. விசேஷ அலங்காரத்தில் திருப்பதி ஏழுமலையானை பக்தர்கள் சேவித்தனர். வேத பாரதியின் பஜனோத்சவ கமிட்டியின் தலைவர் சிவசங்கர் MLA, தமிழ்நாடு வேத பாரதியின் செயலர் வெங்கட்ராமன், இந்த அமைப்பின் புதுச்சேரி தலைவர் வழக்குரைஞர் பட்டாபிராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். முன்னதாக ஸ்ரீ திருவேங்கடமுடையானுக்கு பூரண கும்பம் சமர்ப்பித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆளும் NR காங்கிரஸ் பாஜக அரசு பெரும்பான்மையாக உள்ள ஆதி திராவிட மற்றும் மீனவ மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் அளிக்கவில்லை என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்தில் புதுச்சேரியில் நிகழ்ந்த அரசியல் மாற்றத்தில் ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்காதது அம்பேத்கரின் கொள்கைக்கும் சமூக நீதிக்கும் அரசியல் நீதிக்கும் எதிரானது என்றும், இப்படிப்பட்ட அநீதி நடந்திருக்கும் விஷயம் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றும்,
ஒரு ஜனநாயக நாட்டில் அதிகாரங்கள், அங்கீகாரங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கும் போதுதான் எல்லா பிரிவு மக்களும் பரவலாக பயன் பெறுவார்கள் என்றும், இதன் அடிப்படையில் தான் அம்பேத்கர் அடித்தளத்தில் இருந்த 20% ஆதி திராவிட மக்களுக்கு படிப்பிலும், வேலை வாய்ப்பிலும், அரசியல் தேர்தல் வழியிலும், அரசியல் பதவிகளிலும் உரிய இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதும் வலியுறுத்தி அதனை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்தார் என்றும், அது இன்று வரை நடைமுறையில் உள்ளதாகவும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதுச்சேரியில் 16% உள்ள ஆதி திராவிட மக்களில் இருந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஒருவர் கூட அமைச்சர் இல்லாத நிலை உருவாகியுள்ளதாகவும், அரசியல் காரணங்கள் 1000 இருந்தாலும் 6 அமைச்சர்களில் 16% என்ற முறையில் குறைந்தபட்சம் ஒரு அமைச்சராவது இருக்க வேண்டும் என்றும், இது ஜனநாயகத்தின் அடிப்படை என்றும், இந்த உணர்வு இல்லாத என்ஆர் காங்கிரஸ், பாஜக இரட்டை எஞ்சின் அரசு ஆதி திராவிட மக்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க தவறியுள்ளதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்கள் மீனவ மக்களோடு சேர்ந்து இந்த கூட்டணியை தோற்கடிப்பார்கள் என்பதில் ஐயமில்லை என கூறினார். உருளையன்பேட்டை தொகுதி சுதேசி மில் வளாகத்தில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு, புதுப்பாளையம் வார்டு போன்ற பகுதிகளில் குடிநீர் மிகவும் உப்பு கலந்து வருவதாகவும், குடிநீர் குடிக்க இயலாத நிலையில் உள்ளது என அந்த பகுதி மக்களிடம் இருந்து வந்த கோரிக்கையை தொடர்ந்து நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் குடிநீர் பிரச்சனை பற்றி பல கேள்விகளையும் கோரிக்கைகளையும் வைத்ததின் பெயரில் புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் முன்னிலையிலும் உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர், சாந்தி நகர் விரிவு, ராஜீவ்காந்தி நகர், இந்திரா காந்தி நகர், தென்னஞ்சாலை ரோடு பகுதி, சுப்பையா நகர், மகாலட்சுமி நகர், கண்ணன் நகர், மறைமலை அடிகள் சாலை, டாக்டர்ஸ் காலனி, சஞ்சய் காந்தி நகர், ஐயனார் நகர், ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர், திருவள்ளுவர் சாலை மற்றும் தொகுதிக்கு உட்பட்ட சுற்றுயுள்ள பகுதிகளில் சுத்தமான குடிநீர் வழங்க இந்த திட்டம் துவங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் அன்பரசு, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 350 பேருக்கு பணி ஆணைகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். புதுச்சேரி மாநில அதிமுக மற்றும் அம்மா அறக்கட்டளை சார்பில் வேலை தேடும் இளைஞர்கள், இளம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு முகாம் உப்பளம் அம்பேத்கர் சாலையில் உள்ள இமாகுலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேலை வாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு ஆட்களை தேர்வு செய்தனர். முகாமில் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், இளம் பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் தேர்வு செய்யப்பட்ட 350 பேருக்கு பணி ஆணையை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை அம்மா அறக்கட்டளை நிறுவனரும் அதிமுக மாநில மருத்துவர் அணி தலைவருமான டாக்டர் பிரபாகரன் செய்திருந்தார். ஜெயலலிதா பேரவையின் மாநில செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பாஸ்கர், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் செல்வம், சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் மோகன்தாஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி நெல்லித்தோப்பு சிக்னல் சுப்பையா சிலை எதிரில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி மாநில செயலாளர் சவுந்தர் ஏற்பாட்டில் 76 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. மக்கள் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் சுப்பையா சிலை எதிரில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி மாநில செயலாளர் சவுந்தர் அவர்களின் ஏற்பாட்டில் 76 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் இளைஞரணி மாநில தலைவர் KSB ரமேஷ் கலந்து கொண்டு மறைமலை அடிகள் சாலையில் மரக்கன்றுகளை நட்டினார். இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் சிவகாந்தன், தலைவர் பாஸ்கர், பொதுச் செயலாளர் சந்துரு, மகளிரணி தலைவி வள்ளி, தொண்டரணி தலைவர் மணி, இளைஞரணி தலைவர் கார்த்திக், இளைஞரணி மாவட்ட செயலாளர் விஷால்,
முருளையன்பேட்டை தொகுதி ஓம் சக்தி ரமேஷ், காமராஜர் நகர், முதலியார்பேட்டை ஆகிய தொகுதிகளில் இருந்தும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் சார்பில் செங்கொடி ஏந்தி பறையடித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பாரம்பரியமாக பெரும்பான்மையாக வாழ்ந்து வரும் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும். 11.8 விழுக்காடு கொண்ட மீனவ மக்களுக்கு 10 விழுக்காடு இபிசியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பின் கீழ் வடக்கு தெற்காக தொகுதி வரையறைப்படுத்த வேண்டும். மீனவர்கள் வாழ்விடங்கள் பாதுகாக்க கான்கிரீட் தூண்டில் வளைவு அமைத்து கடல் அரிப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்பன போன்ற 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்தவர்கள் செங்கொடி பிடித்து பாறை அடித்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற செங்கொடி ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன், புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் ஆடிப்பூர தேரோட்டத்தில் சபாநாயகர் செல்வம், எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த திருக்காஞ்சி பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். தேரோட்டத்தில் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. இதில் உபயதாரர்கள் மோகன் கவுண்டர், நடராஜ கவுண்டர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருவோணி தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருவோணை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 46 லட்சம் ரூபாய் செலவில் களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள ராமகிருஷ்ணா நகர் விரிவு, ரமணா நகர் விரிவு, புவனேஸ்வரி நகர் ஆகியவற்றின் உட்புற தெருக்கள் மற்றும் ஜேஎம்ஜே கார்டன் முதன்மை சாலைக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் சபரிமுத்து மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தின் 6வது வருட பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தின் 6வது வருட பொதுக்குழு கூட்டம் 45 அடி சாலையில் உள்ள ரியா ஹால் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவரும் முத்து சில்க் ஹவுஸ் உரிமையாளருமான நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். சங்க துணைத் தலைவர்கள் ராம் சில்க்ஸ் உரிமையாளர் நடராஜன், சண்முகா ரெடிமேட்ஸ் குகன், ராஜேந்திராஸ் மென் ஸ்டோர்ஸ் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் பொருளாளர் முத்து கோல்ட் ஹவுஸ் உரிமையாளர் பழனி அடைக்கலம் ஆண்டு கணக்கு அறிக்கையை வெளியிட்டார். செயலர் அப்பு மென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உரிமையாளர் வெங்கடேஷ் வரவேற்புரை நல்க, இணை செயலாளர் ஜாக்கி ஷோரூம் உரிமையாளர் இளங்கோ, ஸ்ரீ ராஜேஷ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் செல்வகணபதி, ஷப்னம் உரிமையாளர் முகமது ஆஷிக் பொதுக்குழு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் நேரு வீதியை சேர்ந்த பெருந்திரளான வியாபாரிகள் பங்கெடுத்து தங்களது வியாபாரங்களை உயர்த்தும் நோக்கத்திலும் நேரு வீதி வியாபாரிகளின் வளர்ச்சி சார்ந்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். வியாபாரிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த நேரு வீதி வியாபாரிகள் சங்கம் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியது.
அதன்படி நேரு வீதி வியாபாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வரும் வணிக திருவிழாவில் இந்த ஆண்டு விடுபட்ட நேரு வீதி வியாபாரிகளும் பங்கு பெறும் விதமாக நடத்துவது எனவும், நேரு வீதி இரண்டு பக்கமும் வாகனங்கள் நிறுத்தத்தை அரசிடம் கேட்டு பெறுவது, அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவது, நேரு வீதி வாடிக்கையாளர்கள் சுற்றுலா வரும் பயணிகள் பயன்பெறும் விதமாக கழிப்பிடம் மற்றும் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தர அரசை வலியுறுத்துவது, பழைய சிறைச்சாலை பகுதியை மல்டி லெவல் கார் மற்றும் 2 சக்கர வாகன பார்க்கிங் வளாகம் உருவாக்க அரசை வலியுறுத்துவது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி ஆச்சாரியா கல்லூரியில் மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நேர்முக தேர்வை எதிர்கொள்வது குறித்து அமெரிக்க இணை நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரபல கல்வி நிறுவனமான ஆச்சாரியா கல்வி குழுமத்தில் சூல்ஸ் குளோபல் யுஎஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனமான டால்ஜிஸ் ஸ்கூல் டெக் நிறுவனம் கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு அளிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையொப்பமிடப்பட்டது. இதில் ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன் மற்றும் டால்சிங் சூல்ஸ் டெக் நிறுவனத்தின் தலைவர் சதீஷ் நாராயணன் அவர்களின் சார்பில் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஆரோக்கியராஜ் ஜெகநாதன் அவர்கள் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் கல்ச்சுரல் அகாடமி துணைத் தலைவர் எம்.ஜே. சேகர் மற்றும் ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைமை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சிவசிவா ஸ்ரீ ராமகிருஷ்ண யோகி மண்நிமிட்டி சித்தர் அன்னதான அறக்கட்டளை தலைவர் பஞ்சுகுணா பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சிவசிவா ஸ்ரீ ராமகிருஷ்ணன் யோகி மண்நிமிட்டி சித்தர் அன்னதான அறக்கட்டளை தலைவரும் ஏ.கே. சிலம்பம் பயிற்சி முகாமின் துணைத் தலைவருமான பஞ்சுகுணாவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது 54வது பிறந்தநாள் விழா புதிய பேருந்து நிலையம் அருகே ஏழை எளிய மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் அம்மா ஆறுமுகம், சின்னத்தம்பி, சுப்பிரமணியன், புவியரசு, செந்தில், செந்தாமரை, மணிகண்டன், சுரேஷ்குமார் மற்றும் அவரது மகன்கள் சதீஷ், அசோக் என்கிற ரங்கநாதன், தினகரன், ஜனார்த்தனம், திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தலைவர் பஞ்சுகுணாவிற்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.